அது நிமித்தமே ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்குள் இந்த ரெண்டு சுபாவங்களுக்கிடையே அடிக்கடி போர் சண்டை நடப்பதை நம்முடைய ஆவில நாம் உணர முடியும். அதாவது பழைய என்னுடைய குணங்களுக்கும் புதிதாக உள்ள ஆவிக்குரிய மனிதனுக்கும் அடிக்கடி என் ஜீவத்தில் போராட்டம் நடைபெறும். மாம்சத்திற்குரிய பழைய காரியம், ஆவிக்குரிய புது காரியம், இந்த ரெண்டும் மோதுவதை நம்முடைய ஜீவத்தில் நாம் உணர்ந்திருக்கிறோம். இதனை சிறப்பாக பவுல் கலாத்தியர் 5:17 குறிப்பிடுகிறார். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இதை சற்று விளக்கமாக கூற விரும்புகிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன் ஒருவரை ஒரு குறிப்பிட்ட பாவ சோதனை தாக்குகிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். அதனை அவர் உற்சாகத்துடன் அதை செய்து அதில் கழிகூறி மகிழ்ச்சியாக இருப்பார். எந்தவித குற்ற உணவும் அவருக்கு இருக்காது. அதே சமயம் ரட்சிக்கப்பட்ட பின் அதே பாவ சூழ்நிலை தாக்கும் பொழுது இப்பொழுது பழைய சுபாவம் கூறும், அனுபவி ராஜா, அனுபவி என்று. ஆனால் அடுத்த ஆவியானவர் உள்ளிருந்து சொல்லுவார், மகனே மகளே, அல்ல, இது உனக்கு தகுதி அல்ல. இப்பொழுது உன் சரீரத்துக்கு நீ அதிகாரி அல்ல. நீ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீ விலைக்கு கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறாய். நீ அவருக்குத்தான் சொந்தம் என்று. ஆனால் எந்த சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய ஜீவத்தில் வெற்றி உள்ள ஒரு ஜீவிக்கத்தக்கதான காரியம் நடைபெறும். இதுதான் மாம்சத்துக்கும் ஆவிக்குரிய நடைபெறும் போராட்டம் என்று அங்கே பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். எந்த சுபாவத்தை நாம் பூசித்து பலப்படுத்த வைத்திருக்கிறோமோ அந்த சுபாவம்தான் வெற்றியாக இருக்கும், வெற்றி சிறக்கும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. உதாரணத்துக்கு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள் கழிகூர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல ஒரு விசுவாசி என்று வைத்துக்கொள்வோம். உங்களுடைய புதிய ஜீவியத்தை பற்றி அறியாத உங்களுடைய பழைய சிநேகிதர்கள் அல்லது சிநேகிதிகள் உங்களை அநேக ஆண்டு சந்திக்காது அவள் சந்திக்கிறார்களோ அல்லது ஃபோனில் கூப்பிடுகிறார்கள். தொலைபேசியில் கூப்பிட்டு, வீட்டில் நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், அந்த பார்ட்டிக்கு நீ வந்துவிடு என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த பார்ட்டி எப்படிப்பட்ட பார்ட்டியாக இருக்கும், அந்த பார்ட்டியில் என்னப்பட்ட பானங்கள் பரிமாறப்படும், அந்த பார்ட்டியில் எவ்விதமான ஜோக்குகள் சம்பாஷணைகள் நடக்கும், என்னென்ன காரியங்கள் இருக்கும் என்று தெரியும். இப்பொழுது அந்த பாட்டில் கலந்து கொள்வதும் அதை தவிர்ப்பதும் உடைய கையில் காணப்படும். உங்களுடைய சுபாவத்தை பொறுத்து அது அமைவதாக இருக்கிறது. அல்லது அதில் கலந்து கொண்டும் நான் என்னை காத்துக்கொள்வேன் என்றத்தக்கதான ஒரு பலனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா, அல்லது யூ ஆர் ஈல்ட் டு தேட், அதற்கு செல்வீர்களா என்பதை பொறுத்து தான் உடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் எதில் நீங்கள் பலனடைந்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தில் நம் தேச பிரதமர் நரேந்திர மோடியை அவர் ஒரு இந்து மத தீவிரவாதியாக இருந்தாலும் பாராட்டாமல் இருக்க முடியாது. உலக வல்லரசான அமெரிக்காவில் பிரசிடென்ட் ஒரு பார்ட்டி கொடுக்கும் பொழுது இவர் நவராத்திரி உபவாசத்தில் இருப்பதினால அந்த பாட்டில் அறுசுவை விருந்து பரிமாறப்பொழுது அனைவரும் அறிந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் இஞ்சி கலந்த எலும்புச்சி ஜூஸை மட்டும் பாடுகிறார். இப்படிப்பட்ட அவருடைய ஸ்தானத்தில் நம்மை வைத்திருப்போம் என்றால் நாம் அதை செய்திருப்போமா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நாம் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நமக்குள்ளாக இந்த போராட்டம் நடக்கும். ஏன்னால் ரட்சிக்கப்படாதவனுக்கு எந்தவித போராட்டமும் இருக்காது, அவன் குற்ற உணர்வே அவனுக்கு இருக்காது. ஏன்னா அவனுக்குள்ள ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இருப்பதினாலே அந்த குற்ற உணர்வு இருக்கும் பொழுது சந்தோஷப்பட வேண்டும். தேவன் என்னை நேசிப்பதினால தேவன் என்னை உணர்த்துகிறார் என்று அழகாக இங்கு நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2:14 ஜன்ம சுபாவ மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய்
ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அவனுக்கு அறியவே மாட்டான். நம் ஆவிக்குள்ளாக இருப்பதினாலே ஆவியை நமக்கு உணர்த்துவதாக இருக்கனாலே கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதே சமயம் உண்மையான தெய்வப்பிள்ளையுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியான் இருப்பதினாலே அவர் யோவான் 16:8 படி பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து அவனை உணர்த்தி கொண்டே இருப்பார். அவருடைய மெல்லிய சத்தத்துக்கு செவி கொடுப்பதும் செவி சாய்ப்பாதிருப்பதும் நம்முடைய சுயாதீன உரிமைக்கு தேவன் விட்டிருக்கிறார். இன்னும் ரட்சிக்கப்பட்டவுடன் நாம் ரபூட்டாக படைத்து இதைத்தான் செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லவில்லை. சுயாதீனத்தை கொடுத்திருப்பதனால எதுனாலும் செய்ய நமக்கு தகுதி உண்டு. பவுலப்போஸ்தலன் அழகாக சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன், இன்னொருத்தில் ஒன்றும் பக்தி விருத்தியை ஏற்படுத்தாது அழகாக சொல்வதை நாம் காண முடியும். ஏதோ நாம் அனைவரும் 100% பெர்ஃபெக்ட் ஆனவர்கள் என்று நான் சொல்லிவிட முடியாது. நம் மறுபடி பிறந்தவர்களாக இருந்தாலும் நாம் 100% பூர்ணப்பட்டவர்கள் அல்ல என்று நம்முடைய பரிசுத்த வேதம் திட்டவும் தெளிவுமாக சொல்கிறது. அதே சமயம் ஒருவர் மறுபடி பிறந்த பின் ஒரு முதன்மையான தலை சிறந்த ஜீவித்தை ஜீவிக்கின்ற என்பதை நமக்குள்ளாக வாசம் செய்யும் ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நம்முடைய மனசாட்சி அதற்கு சாட்சியாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அது நிமித்தமே ஒரு மறுபடி பிறந்த விசுவாசிக்கு காலத்தில் விருப்பமாக இருந்தவைகள் எப்பொழுது வெறுப்பாக மாறிவிடுகிறது, ஒரு காலத்தில் வெறுப்பாக இருந்தது இந்த காலங்களில் விருப்பமாக மாறிவிடுகிறது. இதை பொறுத்து தான் உங்களுடைய ஜீவிதத்தில் எந்த பெஸ்ட்டை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று கண்டுகொள்ள முடியும். மூன்றாவதாக தலை சிறந்த உடையை தரித்திருக்கிறோம். ஜனவரி 5ஆம் தேதி 2008 சென்னை சில்க் ஸ்தாபனத்தார் விற்ற ஓவியர் ராஜா ரவி வர்மாவின் 11 ஓவியங்கள் அடங்கிய சில்க் சாரி தான் உலகத்திலேயே விலை உயர்ந்த சாரியாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அதன் விலை 39,31,627 ரூபாய். அல்லது 2014 உலகத்தில் விலை உயர்ந்த ட்ரெஸ் என்று கருதப்படும் $17.6 மில்லியன் மதிப்புள்ள அபயா அரபிய பெண்கள் உடுத்தும் உடையை கருதலாம். அல்லது $1 மில்லியன் ஒர்த்தான கோட்டை இருக்கலாம். ஆனால் இவைகள் அனைத்தும் தேவன் தம் பிள்ளைகளுக்கு எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கும் உடைக்கு ஈடாகாது. ஆமென். நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்க, அதுவும் ஆட்டுக்குட்டியாண்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட உடையை நாம் தரித்திருக்கிறோம். ஆமென். அது அழகாக ஏசாயா 61:10 நாம் பார்க்கிறோம். அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆமென். இது கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட நீதியின் சால்வை என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம் ஒருவரு கூட நீதிமான் இல்லை. நம்முடைய நீதி என்று கருதுவதெல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கடைந்த கந்தை என்று வேதம் சொல்கிறது. இந்த அழுக்கடைந்த கந்தை உடைய நான் கிறிஸ்துவண்டை விசுவாசத்தோடு நான் வரும் பொழுது அவர் நம்மீது தம்முடைய நீதியின் சால்வையை தரப்பிக்கிறாரா, அவர் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட பொழுது ஆவியானவருக்குள் வருகிறார். அதே நேரத்தில் நீதியின் சால்வையின் மேல் போர்த்தப்படுகிறது. இந்த நீதியின் சால்வையோடு நான் பிதாவுடன் கிட்டி சேரும் பொழுது பிதா என்னில் இருக்கும் குறைகளை பார்க்கவில்லை, தன்னுடைய குமாரனுடைய ரத்தம் என்ற வஸ்திரத்தை கண்டவனாக என்னை மகளாக ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் ஐயா ஒரு உண்மையான ஒரு சத்தியம். பிதாவுடன் கிட்டி சேரும் பொழுது பிதா நம்ம காணப்பட பாவத்தை பாராது நாம் தரித்திருக்கும் தன் குமாரனுடைய நீதி சால்வை கண்ணுற்றவர்களாக என்னை மகளாக சேர்த்துக்கொள்கிறார். இதை பழைய ஏற்பாட்டிலிருந்தும் ஒரு புதிய ஏற்பாட்டிலிருந்து விளக்க நான் விரும்புகிறேன். ஈதேன் தோட்டத்துக்கு நாம் கடந்து செல்வோம். அங்கு தேவன் அருமையான சூழ்நிலையை நம்முடைய ஆதி தகப்பனை பெற்றோர்களை வைத்திருந்தார். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாது ஆதாமும் ஏவாளும் அவள் செய்த காரியத்தை சர்ப்பத்திற்கு கீழ்ப்படிந்தவளாக செய்த காரியத்தை நிமித்தமாக பாவம் பிரவேசித்ததால் தங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதினால இதுவரை தாங்கள் நிர்வாணிகள் என்று அறியாதவர்கள் இப்படி தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று அறிந்தது தாங்களாக அத்தி மரத்திலான இலைகளை எடுத்து தைத்து உடையை தரித்து கொண்டார்கள். ஏனென்றால் தேவன் மாலையான நேரத்தில் தேவன் உலாவுவார், அந்த நேரத்தில் அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். ஆனால் எவ்வாறு நிர்வாணியாக போவோம் என்று தங்களை மறைத்து கொள்ள தாங்களே உடையை தரித்தார்கள். அது சூடு ஏறின பொழுது எல்லாம் உதிர்ந்து விட்டது. அப்படி
போய் விருட்சங்களுக்குள்ளாக மறைந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் வருகிறார், ஆதாமின் எங்கே இருக்கிறாய்? மறைந்து கொண்டான். அவருடைய அபாத்த தன்மை கண்டவராக அங்குதானே முழு மனுக்குலத்திற்கு தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை காட்டத்தக்கதாக ஒரு மிருகத்தை அடித்து, ஏனென்றால் தோளினால் ஆன உடையை தரிப்பித்தார் என்று ஷார்ட்டாக எழுதப்பட்டிருக்கிறது. தோளினால் ஒரு உடை தைக்கப்படும் என்றால் ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும். ஒரு மிருகம் அடிக்கப்படும் என்றால் ரத்தம் சிந்தப்பட்டிருக்க வேண்டும். இதன் அழகாக ரட்சிப்பை எவ்வாறு செய்ய போகின்ற உணர்த்தத்தக்கதாக காரியத்தை வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, ஏனென்றால் ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவமன்னிப்பில்லை என்றை அங்கே உறுதி செய்து விட்டார். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது கிறிஸ்து குறிப்பிட்டுள்ள நாம் சொல்லும் கெட்ட குமாரன் என்று அழைக்கும் இந்த இளைய குமாரன் ஜீவத்தில் நடந்த காரியம் மூலம் இந்த சத்தியம் உறுதி செய்யப்படுகிறது. அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படியாது அவருடைய மனதை புண்படுத்தியது உண்மை. தகப்பனை விட்டு ஓடிப்போய் துன்மார்க்கமாக ஜீவித்தது உண்மை. சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டதுனாலே அவருடைய மானம் மரியாதை எல்லாவற்றையும் இழந்தது உண்மை. ஒரு சாப்பாட்டுக்கு ஏங்கி தவித்தது உண்மை. ஆனால் அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது தகப்பனை வீட்டை நோக்கி வந்த கோலம் மெலிந்தவனாக, கால்களிலே செருப்பில்லாதவனாக, அழுக்கடைந்த ஒரு உடையை உடுத்தினவனாக, ஏனென்ற பன்றிகளோடு இருந்தவன். பந்தியுடைய துர்நாற்றமுடைய சரி அந்த வேண்டிய வஸ்திரத்தில் வீசுகிறது. அதோடு தன் ஊருக்குள் நுழைந்த பொழுது அங்கிருந்த பிள்ளைகள் பைத்தியம் என்று சொல்லி கல்லெடுத்து இருந்திருக்கலாம். பெரியவர்கள் பிச்சைக்காரன் என்று உதாசீனப்படுத்தியிருக்கலாம். ஆனாலோ வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்த தாப்பன் அவனை நோக்கி ஓடி வருகிறார். அவனை நோக்கி ஓடிந்து கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, வேலைக்காரனிடம் அவனை கால்களுக்கு பாதரட்சியை அணிவியுங்கள், அவனுக்கு உடுத்திக்கொள்ள உயர்ந்த வஸ்திரத்தை தரியுங்கள், அவனுடைய கருத்தில் மோதிரத்தை அணிவியுங்கள். அழகாக அழகாக ஒவ்வொரு காரியம் பாதரட்சை சமாதானத்தின் சுவிசேஷத்துவான ரட்சிப்பை அங்கு தேவ ஆவியானவர் குறிப்பிடுகிறார். உயர்ந்த வஸ்திரம் நீதியின் வஸ்திரத்தை அங்கு தரிப்பிக்கிறார். மோதிரம் ரெஸ்டரேஷன், மகனாக மகளாக தேவன் மாற்றுகிறார். என்ன ஒரு அருமையான காரியம் பார்த்தீங்களா? என்ன மகிமையின் தேவன் நம்முடைய தேவன். தேவனை விட்டு தூர போனாலும் நம்மை நோக்கி தேவனுடைய அன்பு வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுதான் ஐயா தேவனுடைய அன்பு. தூக்கி எடுத்து முத்தமிட்டு நீதியின் சாலை விடுத்து விட்டு மகனாக மகளாக மட்டுமல்ல, தன்னுடைய மனவாட்டியாக சபையில் ஒரு அங்கமாக அவரை சேர்த்து அவரை துதிக்கத்தக்க பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான ஒரு பாட்டு உண்டு, தூரம் திரிந்த சியோனே. தூரம் திரிந்த சியோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்திலே, தூரம் திரிந்த சியோனே, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நினையத்தன் மணவாட்டியாக்கினதும், என்னை ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நினையத்தன் மணவாட்டியாக்கினதும், தந்தானை துதிப்போமே திருச்சபையோரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. கிருபையாக கொடுத்திருக்கும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்காமல் யாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்து விட முடியாது. வீட்டில் சென்ற மத்தேயு 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு ராஜா ஒரு விருந்து செய்கிறார், கல்யாண விருந்து. அந்த கல்யாண விருந்துக்கு நல்ல யாரும் அழைக்கப்பட்டவர்களே போய் நல்லார் பொல்லார் எல்லாரும் நாளும் அந்த அரங்கசாலை நிறைந்திருக்கிறது. வாசலிலே நுழைகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அதை தரித்து கொண்டு தான் செல்ல வேண்டும். இவ்வாறு இருக்கும் பொழுது, எல்லாரும் இருக்கும் பொழுது, ஒருவன் மட்டும் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் அவன் அமர்ந்திருந்தான். அப்பொழுது ஒரு காரியம் நடந்தது. வாசிங்கள் மத்தேயு 22:11. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், என் உடை நன்றாகத்தானே இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது,
மற்றவர்கள் வைத்திருக்க உடை காட்டிலும் விலை உயர்ந்த உடையாக இருக்கிறது என்று நினைத்திருக்கலாம். இன்று எந்த ஒரு மானிடனும் பரலோகம் செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்து இலவசமாக கொடுத்திருக்கும் அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் எப்படிப்பட்ட முயற்சினாலும் செல்ல முடியாது என்று இந்த சத்தியம் இங்கு விளக்குவதாக இங்கு இருக்கிறது. வேதம் திட்டவும் தெளிவாக வேறொரு சத்தியம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆனால் அந்த பரிசுத்தம் என்னுடைய சுயத்தினால் ஆன பரிசுத்தம் அல்ல. நம்முடைய சுயமுயற்சினால் பரிசுத்தமாக ஜீவிக்க முயன்றோம் என்றால் அது தோல்வியிலே சென்றடையும், அல்லது நம்மை ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக அது மாற்றிவிடும், அல்லது ஃபெனாட்டிக்காக மாற்றிவிடும். ஏசியா தீர்க்கன் ஒரு பரிசுத்தன் தான், ஒரு தீர்க்கதரிசி தான், கர்த்தருடைய ஊழியர் தான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் கிட்டிச் சேரும் பொழுது ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று கதறுவதை ஏசாயாவில் 6 நாம் காண முடியும். அது நம்முடைய நீதியாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய பரிசுத்தமாக இருக்கட்டும், இவையெல்லாம் நம்மை ஒரு பொழுதும் ரட்சிக்காது. கிறிஸ்து இயேசுவின் நீதியும் பரிசுத்தம் ஒன்றே நம்மை மாசற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக நம்மை நிற்க வைப்பே தவிர வேறு எந்த என்னுடைய கிரையினால நான் தேவ சமூகத்தில் கேட்டு சேர்ந்து விட முடியாது. இதனை பவுல் சிறப்பாக பவுலப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:31 சிறப்பாக குறிப்பிடுகிறார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே 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 எம்பசிஸ், அவரே கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சிறப்பாக சொல்வதை காண்கிறோம். கிறிஸ்து இயேசு தன் சொந்த இரத்தத்தை சிந்தி கல்வாரியில் சம்பாதித்த மீட்பினை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய நீதியின் வஸ்திரம் என்மேல் தரிக்கப்படுகிறது. அது நிமித்தமே நான் பிதாவுடன் நான் தைரியமாக கிட்டி சேர்ந்து இந்த அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர சுகாரத்தை நான் பெற்றிருக்கும் பாக்கியத்தை எனக்கு பெற்றுக் கொடுப்பது என்னுடைய தகுதி அல்ல, என்மேல் போர்த்தப்பட்டிருக்கும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரட்சிப்பின் வஸ்திரம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. வர இருக்கும் நியாய தீர்ப்பை தைரியமாக சந்திக்க அந்த வஸ்திரம் ஒன்றுதான் ஐயா, அந்த வஸ்திரம் ஒன்றுதான் ஐயா. என்னென்றால் என்னில் காணப்படும் எல்லா காரியங்களும் அற்பமும் குட்பையுமாகத்தான் இருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டில் லண்டன் மாநகரில் இருந்த ரெகவோர்த் சர்ச்சின் போதகராக 26 ஆண்டு காலம் பணிபுரிந்த ரெவரண்ட் எட்வர்ட் மோட் அநேக பாமாலைகளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர் இன்றும் தலை சிறந்த பாமாலையாக இருக்கிறது. அதில் மிகவும் தலை சிறந்த ஒன்று, மை ஹோப் இஸ் பில்ட் ஆன் நத்திங் லெஸ் தேன் ஜீசஸ் பிளட் அண்ட் ரைச்சியஸ்னஸ். தமிழில் என் மீட்பர் ரத்தம் சிந்தினார், மாநீதியும் சம்பாதித்தார். அதில் ஒரு கடைசி கவி ஒன்று, அழகான கவி ஒன்று. நியாய தீர்ப்பு காலத்தில் எக்கால சத்தம் கேட்கையில் அஞ்சேன் அப்பொழுது, ஏனென்றால் என்னுடைய நீதி அல்ல அவருடைய நீதி என்னை மூடியிருப்பதினாலே என்று. நியாய தீர்ப்பு காலத்தில் எக்கால சத்தம் கேட்கையில் அஞ்சேன் மீட்பர் நீதியே, ஆனிதன் என்னை மூடுமே. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரம் மணல்தான், வேரஸ்தி பாரம் மணல்தான். வேற எந்த அஸ்திபாரமும் மணல்தான் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். நம்முடைய நீதி, நம்முடைய காரியம், என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய பக்தியில் நான் நிற்பேன் என்றால் அது மணலிலே, புதை மணலை மாட்டி விடுவேன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அஸ்திபாரத்தில் நிற்கும் பொழுது என்னை உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். 4வதாக தலை சிறந்த பணியாளர்களை பெற்றிருக்கிறோம், உதவியாளர்களை பெற்றிருக்கிறோம். விஐபி அரசியல்வாதிகள் காரில் வரும்பொழுது நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? பிளாக் கேட், ப்ளூ கேட், என்னென்ன கேட்டெல்லாம் துப்பாக்கி பிடித்து கூட ஓடி வந்து கொண்டிருப்பார்கள். சில செல்வந்தர்கள் வீட்டில் அநேக பணியாளர்கள் இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர்களை பார்த்திருக்கலாம்.
ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கும் ஒரு விசுவாசிக்கின் மேன்மை அவர்களை காட்டிலும் தலை சிறந்த பணியாளர்களை நாம் பெற்றிருக்கிறோமாம். ஆமென், ஆமென். இன்று எத்தனை பேர் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்று விசுவாசிக்கிறோம்? நீங்கள் விசுவாசி விட்டால் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஏனென்றால் வேதம் அழகாக சொல்கிறது, பெரும்பாலான விசுவாசிகள் தேவதூதர்கள் உண்டு என்று விசுவாசித்தாலும் அவளை தங்களை பாதுகாத்து வழிநடத்தினார் என்பதை அறிய தவறி விடுகிறார்கள். எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவன் பணியாளரை வைத்திருக்கிற சத்தியத்தை மறந்து போய்விட வேண்டாம். வேதத்தில் பல ஆதாரங்கள் உண்டு. 2 ராஜ்யங்கள் 6ஆம் அதிகாரத்தில் தேவ மனிதனாகிய தீர்க்கதரிசியாக எலிசாவையும் அவருடைய ஊழியக்காரனையும் பிடித்து வர சீரிய ராஜா ஒரு பெரிய சேனையை அனுப்புகிறான். அதை கண்ட அந்த ஊழியக்காரருடைய வேலையால் கேயாசி பயந்து போய் கதி கலங்கினவனாக, ஐயோ எஜமானனே நாம் என்ன செய்வோம் என்று கதறும் பொழுது அவன் சொன்ன, பயப்படாதே, அவர்களோடு இருப்ப காட்டில் நம்மோடு இருப்பவ அதிகம் என்று அவனுடைய கண்களை திறந்த பொழுது அந்த மலை முழுவதும் அக்னிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் நிறைந்திருப்பதை, தேவ சேனை இறங்கியவர்களை பாதுகாப்பதை கண்டு கொண்டார். மட்டுமல்ல, நீங்கள் 1 ராஜ்யங்கள் 19 பார்க்கும் பொழுது எலியா யோசபேலுக்கு பயந்தவராக வனாந்தரத்தில் ஓடி சென்று ஒரு சூறைச் செடியில் பழுத்த பொழுது 2 முறை தேவதூதன் அங்கு வந்து தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்ததை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12 பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்ததும் தேவதூதன் தான். நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முதலாவது மனுக்குலத்துக்கு அறிவித்ததும் தூதன் தான். அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை அறிவித்ததும் தூதன் தான். கல்லேய மக்களை, ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி பரத்துக்கு ஏறி சென்றாரோ அதே விதமாக திரும்பி வருவார் என்ற 2ஆம் வருகையை சொன்னதும் தேவதூதர்கள் தான். இன்று அதிநவீன காலத்தில் இருக்கிறோம். விஞ்ஞான உலகம் அசூர வேகத்தில் சென்று கொண்டிருப்பதினால இன்று கடவுள் அல்லது தேவதூதர்கள் என்பதெல்லாம் ஒரு கதையாகிவிட்டதோ என்றத்தக்கதாக மனிதன் ஒரு எந்திரமாக மாறிக்கொண்டிருக்கும் காலத்தில் இருக்கிறோம். ஆனால் மனிதன் மாறலாம், ஆனால் என் தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆம், அதுதான் பெரிய ஒரு சத்தியம். இவ்விதமே தேவன் இன்றும் நம்மை நேசிக்கும் தம் பிள்ளைகளுக்கு தம் தூதர்களை கொண்டு அதை காத்து வழிநடத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஒரு வானத்தை ஓட்டி கொண்டு செல்கிறீர்கள், எங்கிருந்தோ ஒரு சிறுவன் குறுக்கே வந்து விட்டான், ஒரு வாகனம் வந்து விட்டது, இடித்து விட்டோம் என்று நினைக்கிறோம் கண்ணிமைப்பதில். ஆனால் வாகனம் எப்படி நின்றது என்று தெரியவில்லை, எப்படி இங்கே மேனுவல் செய்து என்று தெரியவில்லை, விபத்து தவிர்க்கப்பட்டது. மற்றவர் சொல்லலாம் திறமையான டிரைவர் என்று, அல்ல, தேவ கரமையா, தேவ பாதுகாப்பு. எந்திரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், கை வெட்டப்படாது நினைக்கிறீர்கள், கர்த்தர் கிருபையாக ஒரு சிறு காயத்துடன் காத்து கொண்டா. தேவனுடைய தூதர் அந்த நேரத்தில் இடைப்பட்டதினால நீங்கள் அந்த சத்தியத்தை மறந்து போய்விட வேண்டாம். தேவ பிரசன்னம் நம்மை சூழ காக்காவிட்டால், இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த எலிசாவுடைய வேலைக்காருடைய கண்களை திறந்த தேவனுடைய கண்களை திறப்பார் என்றால் அங்கு தேவ தூதர்களை கண்டிருக்க முடியும். என்னுடைய பிள்ளைகளை ஜெபித்து பள்ளிக்கூடத்திற்கோ விளையாட்டுக்கோ அனுப்புகிறீர்கள், சின்ன ஜெபத்தை எடுங்கள். தேவரே, இவளுக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களை கொண்டு காத்துக்கொள்ளும் ஐயா என்று ஜெபியுங்கள். அன்று தம் தாசர்களையும் தம் பிள்ளைகளையும் தேவதூதர் மூலம் காத்து கொண்டார் என்றால் அதே தேவன் அவர் நேற்றும் இன்றும் மாறாதவருக்குனால இன்றும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். 5தாக நாம் தலை சிறந்த தேற்றவாளனை நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் தன்னுடைய பிள்ளைகளான பழைய ஏற்பாடு எடுத்து பார்க்கும் பொழுது அங்கு தேற்றுவார் இல்லையே என்று கதரும் சத்தத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது விதம் கதறுகிறார். சங்கீதம் 69:20 நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை,
தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். யாரும் என்னை தேற்றவில்லை என்று அவன் தாவீது கதறதை பார்க்கிறோம். ஞானி சாலமோன் பிரசங்கிலே 4:1 கூறுகிறார், இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. அவளை தேற்றுவார் இல்லை. ஒடுக்கிறவர்கள் போதும். எரேமியாவிலே பார்க்கும் பொழுது தேற்றுவார் இல்லை. கர்த்தாவே என் சிறுமையை பாரும், பகைவன் பெருமை பாராட்டுகிறானே என்று எரேமியா கதறுவதை பார்க்கிறோம். தன் ஜனங்களுடைய அங்கலாய்ப்பையும் அவருடைய இடும் கண்ட தேவன் தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை முழு மனக்குலத்திற்கு பாவபரிகாரியாக அவரை கல்வாரிசிலே மறிக்க கொடுத்து அவர் பரமேறி சென்ற பின் எங்கே மீண்டும் தன்னுடைய ஜனங்கள் தனிமையாக விடப்பட்டு விடுவார்களோ, கதறுவார்களோ, இவ்வித கதல் மீண்டுமாக வருமோ என்ற மனம் பதறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதை வாசிக்க கேட்போம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்ற அருமையான வாக்குத்தத்தத்தை அங்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து வாக்குரைத்தபடி பெந்தைக்கோஸ்து தினத்தன்று பரிசுத்தாவி பொழுந்திடப்பட்டார். அன்றுதானே பொருந்திடப்பட்டார் இன்று என்ற கேள்வி எழலாம். என்று ஒருவர் கிறிஸ்துவை தன் ஜீவத்திலே சொந்த ரட்சா ஏற்றுக்கொண்டோமோ அச்சனமே அந்த பரிசுத்த ஆவியாய் தேற்றவாளன் உங்களுக்குள்ளாக வந்து தங்கி விடுகிறார் என்ற சத்தத்தை அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவ ஜீவம் என்றதும் அது எப்பொழுதும் வெளிச்சம் உள்ளதாக, அல்லது எப்பொழுதும் தென்றல் அடிப்பதாக, அல்லது எப்பொழுதும் அமைதியான கடலிலே செல்லும் ஒரு படையை போல இருந்துவிடும் என்று தப்பு கணக்கு போட்டு விடக்கூடாது. ஜீவித்தில் சில வேளைகளிலே காரிருள் சூழும்,